எத்தனை பேருக்கு வில்லியம் பூத் தெரியும்னு தெரியல. வில்லியம் பூத்னு ஒருத்தர் இருந்தார். வில்லியம் பூத்துடைய மிக முக்கியமான பணிகளில் வந்து சில மாத்திரம் சொல்கிறேன். என்னென்னா நிறைய பேர் சொல்லாததை சொல்கிறேன். அதுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது. நம்ம சொல்லதே ஏன் சொல்லணும், சொல்லாத விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்றதுனால ஒரு வீடியோஸை போட்டுருக்கோம். ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதாவது வரலாறில் படிக்கும் பொழுது வில்லியம் பூத்தோடைய பணி வந்து கால் மார்க்ஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் அவர் பண்ணிட்டார். இதெல்லாம் அதாவது எதுனா எத்தனை மணி நேரம் வந்து வேலை செய்யணும், 16 மணி நேரமா 8 மணி நேரமா, இதெல்லாம் இந்த மாதிரி கன்சர்ன்ஸ்லாம் அப்போயே அவர் வந்து வில்லியம் பூத்துங்கிறவர் பேசினார். அதே சமயத்தில் அவர் எந்த மாதிரியான ஒரு நபர்னால் அவருடைய பணிகளில் வந்து அதாவது மேட்ச் ஃபேக்ட்ரியில் வந்து தீப்பெட்டி தொழிற்சாலையில் ரெட் ஃபாஸ்பரஸ் எவ்வளோ நல்லது, அதாவது அதுதான் யூஸ் பண்ணணும், எல்லோ ஃபாஸ்பரஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அது எவ்வளோ டேஞ்சரஸு, அது வந்து உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் அப்படிங்கிறத சொன்னதுலேருந்து, அதே சமயத்தில் சைல்ட் டிராஃபிக்கிங், அதாவது ப்ராஸ்டிடியூஷனுக்கு இல்லை வந்து குழந்தைகளை, அதாவது குழந்தைகளை உட்பட பெண்களை வந்து தவறான தொழிலுக்கு ஈடுபடுத்தக்கூடிய விஷயங்கள் ட்ரேடிங் அப்போயே நடந்திருக்கு. அப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கான குரல் கொடுத்து அதுக்கு எதிராக பேசி கருத்துக்களை உருவாக்கி மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தின ஒரு மிக முக்கிய பங்கு வில்லியம் பூத்துக்கு உண்டு. குவீன் விக்டோரியா பீரியடில் இருந்தார் அவர். குவீன் விக்டோரியாவே வந்து இங்கிலாண்டில் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எப்படி இதில் சில பேர் இன்க்ளூட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி குவீன் விக்டோரியாவே ஷாக் ஆகிட்டாங்க வில்லியம் பூத்தோட பணியை பார்த்து. அவங்களே வந்து பிரமிச்சு, அதாவது அது 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 அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு அவங்களுடைய ஆச்சரியம் வந்து வில்லியம் பூத் மேலே இருந்துச்சு. அதே சமயத்தில் ஜார்ஜ் பெர்னாட்ஷா உட்பட இவரை வந்து அதாவது இவர் கிளப்பி விட்ட புரட்சியிலேருந்து ஜார்ஜ் பெர்னாட்ஷா வந்து நோட்டீஸ்லாம் கொடுத்தாரு. இந்த ப்ராஸ்டிடியூஷன் வந்து நிற்கணும், உபச்சாரம் நிறுத்தப்படணும், பெண்களை வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் பண்ணதுக்கப்புறம் தான் ஜார்ஜ் பெர்னாட்ஷாவே வந்து அதெல்லாம் நோட்டீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதாக வரலாறு குறிப்பிடுது. இப்போ வில்லியம் பூத்துங்கிற கிறிஸ்தவ மிஷினரி வந்து எவ்வளோ முக்கிய பங்காற்றிருக்காரு இத்தனை விஷயங்களில் அப்படின்னு பார்க்கும்போது, இவரே மேட்ச் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தார். ஊழியத்துக்கு சைடாக வந்து அதையும் செஞ்சு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களை வந்து வில்லியம் பூத் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் செஞ்சுருக்காரு.